இதை நல்லா இது வந்து ஜாதிக்காய், இதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். 3 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ பாதி வெட்டி போட்டு வச்சுருக்கிறேன். இது வெட்டி போட்டுட்டு இதில் உப்பு போட்டு லெமனை வந்து புழிஞ்சு விடணும். புழிஞ்சு விட்டுட்டு இந்த 3 லெமனையும் புழிஞ்சு விட்டு உப்பு போட்டு வச்சுட்டு காலையில் இதை வெயிலில் 2 நாளைக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து மிளகாத்தூள் போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அந்த ஜாதிக்காய் ஊறுகாய்க்குள்ளதை வெட்டி போட்டு உப்பு போட்டிருக்கேன். லெமனை நல்லா புழிஞ்சு விடணும். அந்த 3 லெமனையும் புழிஞ்சு விட்டுறணும். அப்போ தான் கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அந்த புளிப்பு சுவை கிடைக்கும். நான் வினிகரெல்லாம் ஊற்றவே மாட்டேன். எந்த ஒரு ஊறுகாய்க்கும் வினிகர் ஊற்ற மாட்டேன். நல்லா வெயிலில் தான் நல்லா காய வைப்பேன். எவ்வளோக்கெல்லாம் வெயிலில் காய வைக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம். இப்போ செக்கு நல்லெண்ணெயை கொஞ்சோண்டு இதில் ஊற்றி விட்டுறேன். ஊற்றி விட்டுட்டு கரண்டியை வச்சு கிண்டி விட்டால் போதும். இதை நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சுட்டா போதும். ஜாதிக்காய் ஊறுகாவை நல்லா மாடியில் காய வச்சுருக்கிறேன். நல்லா எவ்வளோ இருந்தது தெரியுமா? டப்பா ஃபுல்லாக இருந்தது. இப்போ காஞ்ச பிறகு சுருண்டு 1/2 டப்பாவாக வந்திருக்கு. இதுக்கு வந்து தாளிப்புக்கு வெள்ளைக்கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், இதை 2ஐயும் நம்ம வானலில் வறுக்க போகிறோம். வறுத்து பொடி பண்ணுறத அதுக்கடுத்து நான் காட்டுறேன். இதில் போட்டு நான் வறுத்துட்டு காட்டுறேன். இதுக்கு இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வரமிளகா கொஞ்சம் எடுத்திருக்கேன், போட்டு வச்சுருக்கிறேன். 2ஐயும் கலந்து போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வானலில் காய வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் உள்ளனாவே ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். பொடி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாங்காய் தாளிக்கிறதுக்கு அது வெயிலில் காயுது. ஒரு நல்லா அதையும் போடுறேன் வீடியோ. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த ஜாதிக்காவை இதில் எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி கூட எடுத்துட்டு ஊற்றக்கூடாது. அப்படியே வதக்கணும். கெட்டே போகாது. நான் மீனுக்கு எதுவுமே ஊற்ற மாட்டேன். மாங்காய்க்கோ ஜாதிக்காய்க்கோ எதுவுமே ஊற்ற மாட்டேன். அப்படியே இதை பொடியை கொஞ்சம் போட்டு வதக்கி மட்டும் வச்சுட்டா போதும். ஜாதிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.